இருக்கிறாருன்னா அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், ஓரின சேர்க்கைன்றது டோட்டலாக வேறுங்க. இதுக்கு பேர் வந்து செக்ஷுவல் அப்யூஸு. அப்போ இந்த திருட்டு பயலுக மடம் வச்சு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சாமியார்ன்ற பேரில் பொம்பளைங்களை பிடிச்சி டார்ச்சர் கொடுக்குறாங்க. இல்லை ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னால் ஆம்பளைங்களுக்கும் டார்ச்சர் கொடுக்குறாங்க. அப்போது இவங்க பொழுதன்னைக்கும் ஒரு செக்ஷுவல் பர்வர்ட்டாக தான் இருப்பாங்க போல இருக்குது. அப்படி தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 24 ஹவர்ஸும் செக்ஷுவல் பர்வர்ஷனோடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. என்னால் இதுக்கு மேலே இதை பற்றி பேச முடியல. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பையன் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தூரம் மனசுக்குள்ளே போட்டு அதை போட்டு அடக்கி வெளியே சொல்ல முடியாமல் அது ஓசிடியாக வெளியே வர அளவுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஏதோ அசுத்தமாயிட்டோம், அதனால் நம்ம சுத்தமாகணும்னு சொல்லி திரும்ப சுத்தம் பண்ணுறேன்னு அந்த ஓசிடிக்குள்ளேயே போயிட்டான். அந்த டிஸார்டருக்குள்ளேயே போய் தான் கடைசியாக அந்த டிஸார்டர் ட்ரீட்மெண்ட்டில் தான் தனக்கு இப்படி ஒன்று நடந்திருக்குன்றதை அவனுக்கே அவேர் ஆயிருக்கு.